வேர்ப்ன்றது ஒரு பெரிய கன்செப்ட். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோன்னா வேர்ப்ண்டா என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் செய்கின்ற செயல்கள் என்று பார்க்க போகிறோம். சரியா? நாம் செய்கின்ற செயல்கள் என்றா என்னது? ஓடுதல், பாடுதல், சமைத்தல், சிரித்தல், அழுதல். சரியா? அந்த வேர்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 3 ஃபார்ம் இருக்குது. ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்னு சொல்லி 3 ஃபார்ம் இருக்குது. இந்த 3 ஃபார்மையும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா பாடமாக்கி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. இதில் வந்து இந்த வேர்ப்பை வந்து நாங்கள் 2ஆக பிரிக்கலாம். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்று ரெகுலர் வேர்பண்டும் இன்னொன்று இரகுலர் வேர்பண்டும் பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த முதல் 5 பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வேறு வேறு இருக்குது. முதல் 5 பார்த்தீங்கன்னா ப்ரெசண்டில் ஒரு மாதிரி இருக்குது, பாஸ்டில் ஒரு மாதிரி இருக்குது, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு பாருங்க, எல்லாத்துக்குமே நாங்கள் இடி தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த இடி தான் போட்டுருக்கிறோம். அப்போ நீங்கள் இந்த வேர்ப்போட ப்ரெசன்ட் ஃபார்மை நீங்கள் பாடமாக்கிட்டீங்கன்னா பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் இடி போட்டிங்களா சரி. இப்போ நாங்கள் ஒரு லாங்குவேஜ் படிக்கல, இப்போ எடுத்துக்கொள்வோம், இங்கிலீஷ் படிக்கல வந்து முதலாவதாக வந்து நாங்கள் சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்குறதுக்கு இந்த வேர்ப்போட ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் மெயினாக தெரிஞ்சால் காணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து நாங்கள் அதை வந்து பிறகு பார்ப்போம். சரியா? இப்போ இந்த ப்ரெசண்ட்டையும் பாஸ்ட்டையும் வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர், சிம்பிள் பாஸ்ட் படிக்கிறன்ற எப்படி உருவாக்க போகிறோம்ன்றதை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.